சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வைரல் சினிமாஸ்ல உங்களுக்காக சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம ஷோ பாருங்க. ரவிக்குமார் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க படம் தான் அயலான். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த நிலையில நேத்தைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு வித்தியாசமான கதைக்களம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலியனை மையமா வச்சுதான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பொதுவா ஏலியன் அப்படின்னாலே வேற்று கிரகத்துல இருந்து பூமிக்கு வரும், இந்த பூமியை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும், அந்த மாதிரியான ஒரு கதைக்களமா தான் இருக்கும். ஆனா இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது ஏலியன் வேற்று கிரகத்துல இருந்து இங்க வந்து நம்ம ஹீரோ கூடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பூமியை காப்பாத்துற மாதிரி கூட இருக்கு. சோ இந்த கதைக்களத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஓரளவுக்கு கதை என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பையும் ஹைப்பையும் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். கமலஹாசன் சாரும் மணிரத்னம் சாரும் நாயகனுக்கு அப்புறமா இணைய போற படம் தான் தி தக் லைஃப். இந்த படத்தோட அப்டேட்டோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். சோ என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஆல்ரெடி ஜெயம் ரவி, த்ரிஷா, துல்கர் சல்மான் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இருக்கிற இந்த சமயத்துல இன்னும் 2 பேர் வேற இந்த படத்துல இணைய போறாங்களாம். யார் அவங்க 2 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாசர் அவர்களும் அது மட்டும் இல்லாம விருமாண்டியில ஆக்ட் பண்ண நம்ம அபிராமி அவர்களும் தான் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 19 இருந்து தக் லைஃப் படத்தோட படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறதா இருக்காங்களாம். அதுவும் எங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க ஒரு காலேஜ்ல தான் ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்தியன் பார்ட் 2 மற்றும் இந்தியன் பார்ட் 3 டப்பிங்கும் ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாரு நம்ம கமலஹாசன். அதுக்கப்புறமா கல்கி படத்தோட ஷூட்டிங்கும் சமீபத்துல முடியவிருக்கு. இதை தொடர்ந்து ஜனவரி 19 இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க இருக்கிற இந்த கட்டத்துல ரசிகர்கள் மத்தியில ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். சங்கர் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் சரண் அவர்கள் தான். ராம் சரண் இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்ததா ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு. யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு டைரக்டரான புச்சி பாபு அவர்களோட தான். இந்த படத்துல நம்ம ராம் சரண் கூட சாய் பல்லவி மற்றும் விஜய் சேதுபதியும் லீட் ரோல் பண்றாங்க. இதை தொடர்ந்து இப்ப புதுசா யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் தான். இவர் ஆல்ரெடி கன்னடத்துல சூப்பர் ஸ்டாரா கலக்கிட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து தமிழ்லயும் ஒரு மெகா ஹிட் படம் நம்ம ஜெயிலரை கொடுத்தாரு. இதுக்கப்புறம் இப்ப கேப்டன் மில்லரும் ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த கட்டத்துல தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலயும் இப்ப கால் பதிச்சிருக்காரு நம்ம சிவராஜ்குமார். அயலான், கேப்டன் மில்லர், மேரி கிறிஸ்மஸ் தொடர்ந்து பொங்கலுக்கு இப்போ மிஷன் சாப்டர் 1 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் நேத்துக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்துல அருண் விஜய் மற்றும் எமி ஜாக்சன் தான் லீட் ரோலா பண்ணிருக்காங்க. இது தொடர்ந்து இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைகா புரொடக்ஷன்ஸ் தான். லைகா புரொடக்ஷன்ஸ் மிஷன் சாப்டர் 1 மட்டும் இல்லாம நம்ம கேப்டன் மில்லரோட ஃபாரின் ரைட்ஸையும் வாங்கியிருக்காங்க. ஸோ லைகா புரொடக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பா இந்த பொங்கல் சூப்பரா தான் அமையும் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பொங்கலுக்கு அரண்மனை 4 மற்றும் லால் சலாம்லாம் வரதா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட அப்டேட்டை பத்தி இன்னும் எந்த தகவலும் வெளிவரல. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ராகவா லாரன்ஸ், எஸ்.ஜே. சூர்யா நடிச்ச படம் தான் ஜிகர்தண்டா XX. இந்த படம் நவம்பர் 10 திரைக்கும் வந்துச்சு. இந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். விமர்சனம் ரீதியாவும் சரி, வசூல் ரீதியாவும் சரி, இந்த படம் ஒரு கலக்கிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட 50வது வெற்றி விழாவை கொண்டாடுற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா யாராவது வெற்றி விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்க செலவு பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கிறதா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் டிஃப்ரெண்டா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட டிக்கெட்டை 99 ரூபீஸ்க்கு சேல் பண்ணி அவரும் ரசிகர்களோட ரசிகர்களா அந்த படத்தை உட்காந்து பார்த்து மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிக்க போற படம் தான் தலைவர் 171. இந்த படத்தோட அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். சோ இந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ஹீரோவா நடிச்சாலும் அவருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் தான் கொடுத்திருக்காங்க. இவர் வில்லனா இருக்கும் போது ஹீரோவா யார் பிளே பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். சிவகார்த்திகேயன் சாருக்கு ரஜினிகாந்த் சார ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரா இருக்க போறா அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான். இப்படி ஒரு காம்போ இணைய போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே ரசிகர்களிடையே பயங்கர ஹைப் கிரியேட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சிட்டு இருக்க படம் தான் SK21. இந்த படத்தோட அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வர ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட 90% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாம். இன்னும் 10% மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கான்.
இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்கமல் பிலிம்ஸ் தான். இதை தொடர்ந்து இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஆர்மி ஆபீசரா நடிக்கிறாங்க. இந்த படம் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்குள்ள ரிலீஸ் ஆக போடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரபல மலையாள இயக்குனரான ஜீத்து ஜோசப் நம்ம மோகன்லாலை வச்சு அறிமுகமானாரு. அவர் அறிமுகமானோனே மலையாளம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல பாலிவுட் இண்டஸ்ட்ரி அவரை திரும்பி பார்த்துச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து சமீபத்துல நேர் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் வெற்றியும் பெற்றிருக்கு. இப்ப சமீபத்துல ஜீத்து ஜோசப் ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மகளான கேத்தியும் டைரக்ஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைலண்டா ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்களாம். அந்த படத்தோட பேரு ஆலைஸ். இந்த படம் சமீபத்துல ரிலீஸ் ஆகவும் இருக்கு. எந்த ஓடிடிலயும் ரிலீஸ் ஆகல, எந்த தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகல. குட்டி ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே ரிலீஸ் பண்றாங்களாம். இத ஜீத்து ஜோசப் அவர்கள் ரொம்பவே சந்தோஷமா இந்த நியூஸை பகிர்ந்திருக்காரு. ஆரம்ப கட்டத்துல 300க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள்ல இசையமைச்சு 1992ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல ரோஜா அப்படின்ற படத்துல இசையமைப்பாளரானவர் தான் நம்ம ஏ.ஆர். ரகுமான். அதை தொடர்ந்து தமிழ் மட்டும் இல்லாம பல மொழியில இசையமைச்சதுனால இவரை இசை புயல்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நம்ம இசை புயல் ஏ.ஆர். ரகுமானுக்கு தான் இன்னைக்கு 57வது பிறந்த நாள். டூரிங் சினிமா சார்பாக ஏ.ஆர். ரகுமான் சாருக்கு 57வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஜெயராம் மகனான காளிதாஸ் 2016ஆம் ஆண்டு மீன் குழம்பும் மண் வாசனையும் அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானாரு தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருந்தாரு. இவ்வளோ வருஷம் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் அவருக்கான ஒரு அங்கீகரிப்பு எங்கேயுமே கிடைக்கல. அவர் என்னதான் வெப் சீரிஸ் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சாலும் அவருக்கான விமர்சனங்கள் அங்கங்க எழும்பிட்டு தான் இருந்தது. ஏன் எழும்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் படத்துலயும் அவர் சின்ன கதாபாத்திரம் தான் நடிச்சிருப்பாரு. அதே டைம்ல வெப் சீரிஸ் ஒன்ல நடிச்சிருப்பாரு. அதுவும் ஒரு நல்ல கதாபாத்திரம் தான். என்னதான் இவரை புகழ்ந்தாலும் ஒரு பக்கம் இவர் ஃபுல் மூவில வரமாட்டாரே அப்படின்ற வருத்தம் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல இருந்துச்சு. அதை குறிப்பிடுற விதமா நம்ம காளிதாஸ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நான் கொஞ்சம் அப்டேட் ஆயிக்க போறேன். இது வரைக்கும் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லா டைரக்டருக்குமே தேங்க்ஸ். இனிமேல் நான் நடிச்சா கண்டிப்பா ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட்டும் கொடுத்திருக்காரு. என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணுல நான் கமிட் ஆயிருக்கேன். அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கூடிய சீக்கிரமா வெளியிடுறேன்னு காளிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல பொங்கலுக்கு பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்துக்கான ட்ரெய்லரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது தனுஷ் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல நடிச்சதே கிடையாது. 90s அப்பைய காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்றத மையமா வச்சுதான் இந்த கதை உருவாகி இருக்கு அப்படின்றத நம்ம ட்ரெய்லரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தனுஷ் இந்த படத்துல இதுவரை அந்த ரோலே எடுத்தது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் எடுத்திருக்காரு. என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போலீஸ் மாதிரி இருக்கு. நமக்கு படம் வந்தாதான் தெரியும் அது என்ன ரோல் அப்படின்றது. பட் கிட்டத்தட்ட அது போலீஸ் ரோல் மாதிரி தான் இருக்கு. சோ மேபி அது அவரோட பாஸ்ட குறிப்பிடுதா இல்ல பிரசன்டா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எல்லா படத்துலயுமே வந்து ஹீரோக்கு மட்டும்தான் ஆக்ஷன் கொடுப்பாங்க. இந்த படத்துல ஹீரோயினுக்கும் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கு ட்ரெய்லரை பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிரியங்கா மோகனும் இந்த படத்தோட ட்ரெய்லர்ல நிறைய வாய்ஸ்ல அவங்க கேட்டதுல துப்பாக்கி வச்சு சுடணும், கொலை அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்லயே அவங்க நான் இந்த படத்துக்காக துப்பாக்கி சுடலாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியங்கா மோகன் கிட்ட இந்த படத்துல நம்ம கண்டிப்பா ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனேயும் முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். சோ கண்டிப்பா பொங்கலுக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது.